இந்த ப்ரோக்கலியோட வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டாக்கு. இதோட இந்த காராமணி நல்லா பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கலாம். அந்த காராமணியும் இதில் பிளேஸ் பண்ணுற பாருங்க. இந்த காராமணி இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா டுகெதராக பாயில் பண்ணலாம். ஏன்னா எதனா ஒரு வெஜிடபிள் வந்து டேரெக்டாக இந்த மசாலாவோட போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வெஜிடபிளோட அந்த டேஸ்ட், அந்த முக்கியமான காராமணியோட டேஸ்ட் உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அதனால தான் காராமணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கேஷ்நட் பேஸ்ட், 70% கேஷ்நட், 20% ஆனியன், 10% கசகசா. ஸோ இதெல்லாம் போட்டால் அந்த ரிச்னஸ் டேஸ்ட் கொடுக்கும். அதனால கேஷ்நட் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் நான் சவுத் இந்தியன் மசாலா சொல்லிட்டேன். அதனால கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் போடாமல் தான் நல்லா இருக்காது. கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். தேங்காய் பேஸ்ட் போடலாம், அப்படின்னா தேங்காய் பால் போடலாம், நம்மளோட விருப்பம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பேஸ்ட்டோ இல்லை பாலை போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அந்த தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி வச்சிருக்கேன். இங்கே இந்த ப்ரோக்கலி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கேஷ்நட் பேஸ்ட்டு, இந்த தேங்காய் பால் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா குக் பண்ணுங்க. குக் பண்ணி முடித்த பிறகு நம்மக்கிட்ட இந்த ரெடியான இந்த ப்ரோக்கலியை இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த தண்ணியை நான் எங்கேயும் வேஸ்ட் பண்ணவே இல்லை. இந்த தண்ணியை வச்சு தான் நான் ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறேன். அதனால இந்த தண்ணியை வச்சு நாங்கள் மிக்ஸ் பண்ணலாம். இந்த தண்ணி, இந்த ப்ரோக்கலி, இந்த மசாலா. நான் திருப்பியும் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு தாளிப்பு எதுவுமே ஆட் பண்ணலை. தாளிப்புனா பேசிக்காக காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியை கொஞ்சம் பெருசாக ரப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியில் போட்டு மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வீட்டில் இருக்க இந்த மசாலா, என்ன மசாலா, பேசிக்கான மசாலா, மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கேஷ்நட் பேஸ்ட்டு, கொஞ்சம் தேங்காய் பால், கொஞ்சம் காராமணி, கொஞ்சம் இந்த ப்ரோக்கலி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா குக் பண்ணினா உங்களுக்கு அந்த மசாலா ரெடி ஆகிடும். இதில் என்ன ஸ்பெஷல்னா, நம்ம வீட்டில் இருக்க மசாலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த வெஜிடபிள் தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். எப்போவுமே வீட்டில் ஒன்று கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வேறு என்ன காராமணி, சேனக்கிழங்கு, அப்புறம் வேறு என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாமே போடுவாங்க. ஆனால் இந்த ப்ரோக்கலி போட்டு மசாலா வீட்டில் யாரும் ட்ரை பண்ணிக்க மாட்டேங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் இது எல்லாம் ப்ரிப்பரேஷன் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு கருவேப்பிலை ஃபைனல் டச். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேன். அந்த காஞ்ச மிளகா இருக்குல்ல, இந்த காஞ்ச மிளகா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக அதில் ஆட் பண்ணுறேன். இன்னொன்று முக்கியமாக கொஞ்சம் டேஸ்ட்னாங்க, கொஞ்சம் ரிச்னஸ், அதாவது கொஞ்சம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், தேங்காய் பால்லாம் ஊற்றிருக்கோம், தேங்காய் பேஸ்ட்டு, தேங்காய் பால்லாம். அதனால் கொஞ்சம் இந்த பட்டரை கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் இந்த பட்டரை போட்டு நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போது இந்த பச்சை காய்ப்பூ காராமணி மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து எப்படி கேட்டிங்கன்னா, இந்த ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் வீட்டில் சப்பாத்தி நல்லா பரோட்டா ரெடி பண்ணிவிட்டு அந்த டைமில் இந்த மாதிரி மசாலா தொட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா நல்லா கிள்ளி போட்ட சாம்பார் தெரியுமா, இந்த சோரம்பருப்பில் புளிலாம் ஊற்றாமல் கிள்ளி போட்ட சாம்பார் செய்வாங்க. அந்த கிள்ளி போட்ட சாம்பார் கூட கொஞ்சம் நல்ல வெள்ளை சாதம் ரெடி பண்ணிவிட்டு இந்த மசாலா தொட்டு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி பண்ணுறது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் டிஷ் எப்படி பண்ண சொல்லி வச்சுன்னா ரீக்கா பார்த்துட்டு வந்துருங்க. செய்முறை இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே
நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழப் போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.